அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாய் இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். ஆவிக்குரிய பயணத்தில் கவனிக்கப்பட வேண்டியவைகள் அல்ல. நீங்க அந்த வார்த்தையை புரிஞ்சுக்கணும். கவனிக்கப்பட வேண்டியவர்கள் மனுஷர்களாக்கும் கவனிக்கப்பட வேண்டியவர்கள். நீங்க பைபிளை கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வாசிச்சீங்கன்னா பைபிள்ல 6 வகையான பிரயாணங்கள் சொல்லியிருக்கு. எத்தனை வகையான பிரயாணங்கள்? 6 வகையான பிரயாணங்கள் சொல்லியிருக்கு. 1, வாழ்க்கையின் அடுத்த கட்டத்துக்கு போகும் பிரயாணம். வாழ்க்கையின் அடுத்த கட்டத்துக்கு போகும் பிரயாணம். ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 40வது வசனம். அவர், நான் வழிபடும் கர்த்தர் உன்னோடே தம்முடைய தூதனை அனுப்பி உன் பிரயாணத்தை வாய்க்க பண்ணுவார். என் இனத்தாரிடத்திலும் என் தகப்பன் வீட்டிலும் நீ என் குமாரனுக்கு பெண் கொள்வாய். அப்போ வேதத்துல உள்ள ஒரு வகை பயணம் அது என்னன்னு கேட்டா வாழ்க்கையின் அடுத்த கட்டத்துக்கு போகிற பயணம். 2வது பைபிள்ல சொல்லி இருக்கிற பயணம் திருப்புமுனையை கொண்டு வரும் பயணம். லூக்கா 24ஆம் அதிகாரம் 13வது வசனம். அன்றைய தினமே அவர்களில் 2 பேர் எருசலேமுக்கு 7 அல்லது 8 மைல் தூரமான எம்மாவு என்னும் கிராமத்துக்கு போனார்கள். 3, சுவிசேஷத்திற்காக போகும் பயணம். ரோமர் 1ஆம் அதிகாரம் 12வது வசனம். சுவிசேஷத்துக்காக புறப்பட்டு போகிற பிரயாணம். இப்போ உங்க பாஸ்டர் இந்த ஊர்ல உள்ள ஆள் கிடையாது. உங்க பாஸ்டர் இந்த ஊருக்கு சுவிசேஷத்திற்காக புறப்பட்டு வந்தது. அது ஒரு சுவிசேஷ பயணமாக்கும். இப்போ வாழ்வின் அடுத்த கட்டத்துக்கு போகிற பிரயாணம், அப்புறம் திருப்புமுனையை கொண்டு வரும் பிரயாணம், அப்புறம் சுவிசேஷ பிரயாணம். 4, கானானுக்கு போகும் பயணம். எங்க போகும் பயணம்? கானானுக்கு போகும் பயணம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1வது வசனம். கர்த்தர் ஆபிராமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. அடுத்து எத்தனை சொன்னேன்? 5, பரலோகத்துக்கு போகும் பிரயாணம். மத்தேயு 7, 13, 14. இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள். கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமுமாய் இருக்கிறது. அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாய் இருக்கிறது. அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். 6, மரணத்துக்கு போகும் பயணம். எபிரேயர் 11, 13, 14. இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்துக் கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோடே மரித்தார்கள். இப்படி அறிக்கை இடுகிறவர்கள் சுய தேசத்தை நாடி போகிறோம் என்று தெரியப்படுத்துகிறார்கள். அப்போ பைபிள்ல குறைஞ்சது மொத்தம் இவ்வளவுதான் இல்ல, குறைஞ்சது 6 வகையான பிரயாணங்கள் பைபிள்ல சொல்லி இருக்கு. நம்ம இப்போ 6 வகையான பிரயாணங்களை தியானிக்க முடியாது. அதுல இருந்து ஒரு பிரயாணத்தை, அதாவது கானானுக்கு போகிற பிரயாணத்தை மட்டும் எடுத்து, கானானுக்கு போகிற பிரயாணத்துல இத்தனை மனிதர்களை நீங்க கண்டிப்பாக இத்தனை மனிதர்களை நீங்க கவனிக்கணும் அப்படின்னு டக்குன்னு பைபிள்ல இருந்து சொல்லிட்டு நாம ஜெபிக்க போறோம். நான் ரொம்ப நேரத்தை எடுத்துக்கொள்ள விரும்பல. எனக்கு ஆவியில ஏவுதல் வரும்போது எத்தனை மணி ஆனாலும் அப்போ முடிக்கும். உங்களுக்கு புரியல இல்லையா? உற்சாகமா ஒரு அலையிலையா சொல்லுங்க, நல்ல சந்தோஷத்தோட ஒரு அலையிலையா சொல்லுங்க. அப்போ நான் இனி சொல்ல போகிறவர்களை எல்லாம் நீங்க கண்டிப்பா பயணத்துல சந்திப்பீர்கள். அவர்கள் உங்களால் கவனிக்கப்பட வேண்டியவர்கள். முதல்ல ஆவிக்குரிய பயணத்துல நீங்க முதல்ல கவனிக்க வேண்டியது பலனை இழந்தோர். யார?
சத்தம் போதல்ல, அதுவும் ஒரு கும்மா சொல்லுங்க. பலனை இழந்தோரை. அப்படி மைக்கேல் பேசுங்க. யார கவனிக்கணும்? பலனை இழந்தோரை கவனிக்கணும். ஐயா, என்னை பிரியாணி சாப்பிட வைக்குது. ஒரு அல்லேலியா சொல்லுங்க, உற்சாகத்தோட ஒரு அல்லேலியா சொல்லுங்க. அப்போ ஆவிக்குரிய பயணத்துல நாம முதல்ல கவனிக்க வேண்டியது யார? பலனை இழந்தோர். ஒரு 3 பகுதி நான் பைபிள்ல இருந்து உங்களுக்கு காட்டி தருவேன். அப்போ நீங்க கொஞ்சம் நான் சொல்ல போகிறத கொஞ்சம் புரிந்து கொள்ள முடியும். 105ஆம் சங்கீதம் 37வது வசனம். 105ஆம் சங்கீதம் 37வது வசனம். அப்பொழுது அவர்களை வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட பண்ணினார். அப்பொழுது அவர்களை வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட பண்ணினார். அவர்கள் கோத்திரங்களில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இருந்ததில்லை. பாத்தீங்களா? 30 லட்சம் பேர். சில வேத பண்டிதர்கள் எல்லாம் 40 லட்சம் பேர் அப்படின்னு சொல்றாங்க. சரி, நமக்கு என்னத்துக்கு நம்ம என்னத்துக்கு குறைச்சு போடணும்? 30 சொல்லணும், 40 சொல்லணும் இல்லையா? நமக்கு கொஞ்சம் கூட எலாஸ்டிக்க நடுக்கி விடுவோம். 1/2 கோடி பேர். பொறாம இல்லையா? கிட்டத்தட்ட 50 லட்சம் பேர் புறப்பட்டு போகிற பிரயாணத்தை பற்றி பைபிள் சொல்றத பாருங்க. அவர்களில் பலவீனன் ஒருவனும் இல்லை. இப்ப அவர்களில் 100 வயசான ஆட்கள் இருப்பினும் நேற்றைக்கு பிறந்த பிள்ளையும் அவர்களில் இருக்கும். அப்போ நேற்றைக்கு பிறந்த பிள்ளையில இருந்து 100 வயதான ஆட்களை வரை காட்டிட்டு பைபிள்ல சொல்லி இருக்கு, அவர்களில் பலவீனன் ஒருவனும் இருந்ததில்லை. ஏன் அவர்களில் ஒருவனும் பலவீனம் இருந்ததில்லைன்னு சொல்லியிருக்கு தெரியுமா? எகிப்துல இருந்து புறப்பட்ட அன்னைக்கு ராத்திரி இவங்க இருந்தது அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியின் ரத்தத்துக்கு உள்ள. தப்புதான், உங்கள்கிட்ட போய் சொன்ன பாத்தீங்களா? இவர்கள் நேற்று ராத்திரி இவங்க உட்கார்ந்து இருந்தது அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியின் ரத்தத்துக்கு உள்ள. அவர்களில் பலவீனர்கள் உண்மையில உண்டு, அவர்களில் நோயாளிகள் உண்மையில உண்டு. ஒரு ராத்திரி முழுக்க ஆட்டுக்குட்டியின் ரத்தத்துக்குள்ள இருந்தாங்க இல்லையா? மறுநாள் காலையில் எழும்பி பார்த்தப்பதான் தெரியுது பலவீனம் இல்ல. முடிஞ்சா கையை தட்டுறோம், நிர்பந்தம் ஒண்ணு கிடையாது. முடிஞ்சா கையை தட்டின போதும். இந்த ராத்திரி இயேசுவின் ரத்தத்தின் வல்லமை இந்த மைதானத்துல ஒரு நொடி இறங்கிச்சுன்னு வைங்க. அள்ளி கொஞ்ச நேரம் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்துக்கு உள்ள உட்கார்ந்தீங்கன்னு வைங்க. இந்த கூட்டம் முடிஞ்சு என்ன சொல்லுவீங்க தெரியுமா? எங்கள் கோத்திரங்களில் பலவீனன் ஒருவனும் இல்லை. கையத்தட்டது கையத்தட்டது, கண்ண மூடலும் வாய திறக்கலும் உணரவரமா. எவ்வளவு கொடிய பலவீனத்தையும் ஒரு நொடி பொழுதைய மாற்றி எந்த பலவீனனையும் பலவானாய் மாற்றுகிற ஆட்டுக்குட்டியின் ரத்தம். எனக்கு உள்ளத்துக்குள்ள என்ன தோணு தெரியுமா? இஸ்ரவேல் ஜனங்கள் உட்கார்ந்து இருந்தது அடிக்கப்பட்ட சாதாரண ஆட்டுக்குட்டியின் ரத்தத்துல.